இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள். இயற்கை வேளாண்மையில் ரசாயன கலப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த வயல்களில் கிடைக்கக்கூடிய வளங்களான பயிர்கள், கால்நடைகள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றின் கழிவுகளை மறுசுழற்சி செய்து ஒருங்கிணைந்து விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இயற்கை வேளாண்மையை பரவலாக்கம் செய்திடும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் 12 கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். இயற்கை வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைந்து குழுக்கள் அமைத்து 7500 உழவர்கள் பயனடையும் வகையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் 2 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். இயற்கை மற்றும் உயிர்மை வேளாண்மை துறையில் சாகுபடி செய்யப்பட்ட வேளாண் விளைபொருட்கள் எளிதில் நுகர்வோருக்கு கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண் பொருட்களை பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்களில் சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும். உழவர்களிடையே உயிர்மை வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட 37 மாவட்டங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை சார்ந்த 38,600 மாணவர்கள் உயிர்மை வேளாண் பண்ணைகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். உயிர்மை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு வேளாண் விளைபொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கப்படும். உயிர்மை வேளாண்மை நிலையை அடைந்த உழவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் உயிர்மை வேளாண்மை சான்றிதழ் பெற உழவர்கள் பதிவு செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு விலக்கு அளித்து இலவசமாக பதிவு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு குறு உழவர்களுக்கு கூடுதல் மானியம். ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள் அமைத்தல், சூரிய சக்தி உலர்த்திகள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வழங்குதல், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் வழங்குதல் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கு அவர்களின் பங்கு தொகையினால் ஏற்படும் பொருளாதார சுமையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள 40 முதல் 50% மானியத்திற்கு பதிலாக 60 முதல் 70% மானியம் கூடுதல் மானியம் வழங்கப்படும்.